ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனம்பழத்தை எடுத்து அந்த மூளையாக போடுறோம். பனம் என்ன பேர் மறந்து போச்சு, கிழங்கு. பனங்கிழங்கு வர வைக்கிறதுக்கு போகணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க பக்கத்தில் போய். எவ்வளோ பனம்பழம் பாருங்கள் மேலேருந்து விழுந்துருக்கு. இது நொங்கு டைமில் பக்கத்தில் போய் கட்டுங்க. அப்படியே ஃபுல்லாக நொங்கு டைமில் வந்து இதெல்லாம் நாங்கள் வெட்டாத விட்டுட்டோம். இது அப்படியே பழமாகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனம்பழத்தை வந்து நாம் நெருப்பில் சுட்டு, அதுக்கு பேர் மறந்து போச்சு, ரொம்ப நாளாகி போச்சு, சுட்டு சாப்பிட்லாம். பனம்பழத்தை நெருப்பில் சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் நெருப்பில் சுட்டு சாப்பிடல. இந்த பழத்தை எல்லாமே ஒரு இடத்துல மூளையாக போட்டு அதில் மண்ணள்ளி கொட்டி கிழங்கு வர வைக்க போகிறோம். பனங்கிழங்கு ரொம்ப சத்தானதுங்க. பாருங்கள் எவ்வளோ பனம்பழம் விழுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் அந்த மரத்துலேருந்தே விழுந்தது தான். இந்த மரம் அடுத்தது அந்த மரம், இப்போ 2 மரத்துல உங்களுக்கு இவ்வளோ பனம்பழம் விழுந்துருக்குங்க. எடுத்து போடலாம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனம்பழத்தை எல்லாமே இந்த டேக்ஸாவில் நப்பிக்கலாம். அன்னக்குண்டாவில் நப்பி அந்தாண்டை போட்டுடலாம். அந்த மூளையாக போட்டு தான் மண் போட்டு மூடணும். பனம்பழத்தை வந்து இப்போ அந்த மண் போட்டு பதிச்சுமா பனங்கிழங்கு வரும். பனங்கிழங்கு வந்து வெட்டி பனங்கிழங்குக்கு முன்னாடி இதில் வெட்டணுமா, நடுவில் உள்ளே வெட்டணுமா, அது ஒரு பீஞ்சு மாரி இருக்கும். அது செம்மையாக இருக்கும். தேங்காய் பூன்னு சொல்கிறோம்ல, அதேமாரி இதுலேயும் பனங்கிழங்கு பூ அழகாக போய் விழுவுது பார்த்தீங்களா. இதெல்லாம் அப்படி நப்பி அங்கே மூளையில் கொண்டு போய் கொட்டணும். அதான் தெரியாமல் போட்டேன். பாதி பனம்பழத்தை பொறிக்காச்சு, இன்னும் பாதி பனம்பழம் இருக்குது. பொறுக்கி விட்டு சேர்த்துடலாம். அந்த பக்கம் காட்டுறேன் எப்படி கொட்டிக்கிறோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், குண்டானதே நப்பியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அடி சாமி, அங்கே போய் கொட்டிவிடலாம். ஆமாண்ண, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கொட்டணும். இதை கொட்டி பாருங்க இவ்வளோ பனம்பழம் சேர்ந்துச்சு. பண்ணி பனங்கிழங்கு லாஸ்ட் ட்ரே அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது மேலே வந்து கொட்டி பனங்கிழங்கா வர வச்சிடலாம். 4 கிழங்கு 30 ரூபாங்கிறாங்க. நான் பாருங்கள் நிறையா கிழங்கு வர வச்சிடலாம். கொடுங்க, அவ்வளோதான்.